தமிழ் சினிமாவில் பாக்யராஜ், பார்த்திபன், சுந்தர் சி இவங்கெல்லாம் இயக்குனராக இருந்து நடிகராக மாறி சாதனை பண்ணவங்க. அந்த வரிசையில இப்போ புதுசா ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமீபத்துல டிசின்னு ஒரு படம் வெளியாயிருக்கு. அந்த படத்துல இதுவரைக்கும் கேமராவுக்கு பின்னாடி இருந்து நம்மளை எல்லாம் ஆச்சரியப்படுத்திட்டு இருந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முதல் முறையா கேமராவுக்கு முன்னாடி இருந்து ஒரு ஆக்டரா ஒரு பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கைதி, விக்ரம், லியோ, கூலி அப்படிங்கிற மாசான படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். இப்போ உள்ள ஜென்சி தலைமையினுடைய விருப்பமான இயக்குனரும் கூட இந்த லோகேஷ் கனகராஜ். இவரு டிசிங்கிற படத்துல இப்போ லீட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் என்றாலே நமக்கு கைதி, விக்ரம், லியோ, கூலி என்ற மாசான படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த முறை கதையே வேறங்க. இந்த முறை லோகேஷ் கனகராஜ் நடிகராகவும் அருண் மாதேஸ்வரன் இயக்குனராகவும் அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படத்துல வாமிகா காபி அப்படின்றவங்க லோகேஷ் கனகராஜுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கும் அமைச்சிருக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் அனிருத் காம்பினேஷன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்த ரிவ்யூஸ்ல டிசி ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லப்படுது. படம் வெளியான பிறகு வந்த ரிவ்யூஸ்ல படத்தோட விஷுவல்ஸ், ஆக்ஷன் மற்றும் அனிருத்தோட பேக்ரவுண்டு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்குன்னு பலராலும் பாராட்டப்பட்டு வருது. குறிப்பா சில விமர்சனங்கள் லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங் டெபியூட்ட ரொம்பவே கான்பிடண்டா இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி எல்லா ரிவ்யூஸும் ஒரே மாதிரி இல்ல, சில மிக்ஸ்டு ரிவ்யூஸும் வரதான் செய்யுது. அதாவது லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா வந்துட்டாரு, அதனால படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு இயக்குனர் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனான டைரக்ஷனை விட்டு ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் இல்லையா, அதுவே ஒரு பெரிய சக்சஸ். முதல் நாள்ல டிசி திரைப்படம் இந்தியா முழுவதும் 4.10 கோடி நெட் வசூல் பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, லோகேஷ் கனகராஜோட டெபியூட் பிலிம் அப்படிங்கறதுனால அடுத்தடுத்த ரெஸ்பான்ஸ் எப்படி ரசிகர்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்து என்ன படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டு ஆக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.